இது உங்ககிட்ட சொல்ல முடியாம வரப்பட்ட எனக்கு இந்த கடுதாசி தான் ஆறுதல். நான் சீக்கிரம் வந்து உன்னை கூட அழைச்சிட்டு போறேன். எனக்காக காத்துரு. இப்படிக்கு லக்ஷ்மி. மாமான்னு சொல்ல ஒரு ஆளு இப்ப வரப்போற நாளு. என்னென்ன வேணும்னு கேளு, அத நான் தாரேன் பாரு. நாம் பாடாத பாட்டு ஒரு பாட்டு, அது ஆறாரோ தாராட்டு தான். அட கண்மூடி ஓம்புள்ள தூங்கும், இனி எப்போதும் என் பாட்டு தான். மாமான்னு சொல்ல ஒரு ஆளு இப்ப வரப்போற நாளு. என்னென்ன வேணும்னு கேளு, அத நான் தாரேன் பாரு. அன்பால கட்டி வச்ச போது நான் வேறெங்கும் போக முடியாது. கண்ணு கழகா கழகா உள்ள பொறக்கும், சின்ன சின்ன கைய தொட்டு நெஞ்ச பறிக்கும். இப்ப வர போற நாளு அத நான் தாரேன் பாரு. மாசம் இப்ப ஆச்சு, என் தங்கச்சிக்கு கண்ணு பட்டு போச்சு. பொன்னாலே போட ஒரு காப்பு, உன் அண்ணாச்சி பண்ணுவள காப்பு. காலு நடந்தா தாங்குமா, என் கண்ணு மூடிதான் தூங்குமா. தங்க குகையில் வைரந்தா தங்கி இருக்கு பாரம்மா. தங்கச்சி மாமான்னு சொல்ல ஒரு ஆளு இப்ப வரப்போற நாளு. என்னென்ன வேணும்னு கேளு, அத
நான் தாரேன் பாரு. நான் பாடாத பாட்டு ஒரு பாட்டு, அது ஆனாலும் தாலாட்டுத்தான். அட கண்மூடி ஓப்புள்ள தூங்கும், இனி எப்போது என் பாட்டுத்தான். மாமான்னு சொல்ல ஒரு ஆளு இப்ப வரப்போற நாளு. என்னென்ன வேணும்னு கேளு, அத நான் தாரேன் பாரு. எங்கயா போற? மாப்பிள்ள வந்துட்டாரா? லட்சுமி அங்கதான் போயிருக்கா. என்ன அது கையில? இதெல்லாம் மாப்பிள்ள போட்டு கடைதாசி. அந்த பெரியவர் ஏதாவது தகராறு பண்ணா எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் இது. அத கிழிச்சு போட்டுறியா? உனக்கு என்ன பைத்தியமா? பள்ளிக்கூட வாத்தியார வச்சு அத நான் தான் எழுத சொன்னேன். அடி பாவி. என் தங்கச்சியை ஏமாத்திட்டியே. நான் அவளை ஏமாத்தலையா? இந்த கடிதாசு வரலன்னா நீயும் நானும் தான் ஏமாந்திருப்போம். இந்த கடிதாசு எழுதலன்னா உன் தங்கச்சி 9 மாச குழந்தையை சுமந்திருப்பாளையா? இல்ல இன்னைக்கு உன் புருஷனை பார்க்க ஆசையா ஓடி இருப்பாளா? உனக்கு உன் தங்கச்சி வேணும், எனக்கு நீ வேணும். அதுக்குதான் அப்படி செஞ்ச. நீ எனக்கு எவ்வளவு ஓ பண்ணிருக்க. நான் லக்ஷ்மி சுமந்துகிட்டு இருக்கிற குழந்தைக்கு நீதான் தகப்பன்னு இந்த ஊரே சொல்லுது. உன்னை கேட்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஐயா, நீங்க இந்த ஊர் மக்களை ஏமாத்துற மாதிரி உங்களால அவளை ஏமாத்த முடியாது. ஏன்னா அவளுக்கு சட்டம் தெரியும். அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி போலீஸ்ல புகார் கொடுத்துட்டு தான் வந்திருக்கா. அது தெரியாம நீங்க அவளை தண்டிச்சிருந்தா உங்க கதை அன்னியோட முடிஞ்சிருக்கும். இப்படி ஒரு கதை ஆரம்பமா இருக்காது. சின்னையா, அனுபவம் இதுக்கெல்லாம் பத்தாதியா, புத்திசாலித்தனம் தான் தேவை. அதுக்குத்தான் நான் அவகிட்ட நடிச்சேன், என் திட்டத்துக்கு படிய வச்சேன். எப்பவும் இந்த ஊரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்த அவளை என்ன பத்தியே நினைக்க வச்சேன். இப்ப மருமவளை என்ன பண்ண போற நீ? இங்க ஆரம்பிச்ச அவ கதைய நான் கொண்டு போற இடத்திலேயே முடிச்சிடுவேன். அங்க முடிச்சுட்டா அது கொலை ஆயிடும். இங்க தீர்த்து கட்டிட்டா அது அவளா தேடிக்கிட்ட முடிவாயிடும். எப்படி? வழக்கமான தற்கொலை தான். சின்னையா, பெரிய வாங்க சம்பந்தி. என் தங்கச்சி லக்ஷ்மி ஏம்மா சொன்னா? ரொம்ப சந்தோஷங்க. நம்ம மாப்பிள்ளை எங்கங்க? உன் தங்கச்சியை தான் தேடிக்கிட்டு போயிருக்காருப்பா. லக்ஷ்மி மாப்பிள்ளைய தேடிட்டு இங்கெல்லாம் வந்துச்சு. மாப்பிள்ளை ஏன் அவளை தேடிட்டு போகணும்? என் தங்கச்சி எங்கங்க? உங்க மருமகளுக்கு நான் சமாதி கட்டுறேன், உங்க சம்மதியை நீங்க சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போனேன். என்னது? குடிசையில வாழ்றவங்களுக்கு அரண்மனை, கூலி வாங்குற தொழிலாளிக்கு இந்த ஜமீன். உன் தங்கச்சி படிச்சுட்டா பணக்காரனோட சம்பந்தம் பண்ண முடியுமா? அவளுக்கு என் மகன் தான் ஏம. டேய் கருணாகரா, இத்தனை நாளா நீ பார்த்த பெரியசாமி வேற. என் தங்கச்சி லட்சுமிக்கு ஏதாவது ஆச்சு, நான் தான் உனக்கு ஏம. நான் தான் ஏம. அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே.